அவருக்கு வந்து ஒரு ஸ்டாமரிங் இருந்திருக்கும் அவர் வாயில. அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு சரியா கூட பேச தெரியாது, என்ன போய் அங்க அனுப்புறீங்களே அப்படின்னா கர்த்தருக்கு சரியான கோவம் வந்திருக்கும். அவர் என்ன இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா, காட் பர்ன் வித் ஆங்கர். நான் ஒருத்தனை பேச வைக்கிறது நான் தான், பேசாம போக வைக்கிறது நான் தான். ஒருத்தனால காது கேட்கறது என்னாலதான், காது கேட்காம போறதும் அதுவும் என்னாலதான். அதனால நீ வந்து என்கிட்ட எல்லாம் அப்படி கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூராஷதரபதரபாலோரி கபா கர்ராசதரா. கர்த்தர் சொல்கிறார், ரிக்கந்தர்ரா, இனி வர நாட்களில் ரிக்கந்தர்ராபாலோரி கபா, கர்த்தரோட நியாய தீர்ப்பான முகத்தை தான் இனி வர நாட்களில் மக்கள் பார்ப்பாங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். தீராசதர்ராபா லோரிக்கந்தர்ராபா பாபா தூராசதர்ராபா லோரிக்கந்தர்ராபா லோரிக்கபா உராக்கந்தர்ராபா லோரிக்கபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர்ராபா லோரிக்கபா. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு பயங்கர கவனத்தோட இனி வர நாட்கள் நீங்க வாழணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ராபா லோரிக்கந்தர்ராபா லோரிக்கபா. இஷ்டம் போல வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இதோட முடியணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர்ராபா லோரிக்கந்தர்ராபா லோரிக்க. பார்த்து கவனமா இனி வர நாட்கள்ல வாழணும் என்ற ஆவியானவர் சொல்றார். தீராசதர்ராபா லோரிக்கபா தூராசதர் ரபா லோரிக்கா பாபா ருஷதர் ரபா லோரிக்கா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஆஃப் காட், கர்த்தரோட சத்தம். அதுக்கு உண்டான வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற கர்த்தரை கண்டான். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சரை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களோட தேவனாகி இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்க பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுதுன்னா, மோசேக்கும் கர்த்தருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, யோசேப்பு காலத்தில் யோசேப் வந்து செட்டில் அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து எகிப்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அந்த டைமில் பஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால யோசேப்போட பிரதர்ஸ் எல்லாம் வந்து எகிப்தில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அந்த மாதிரி செட்டில் ஆகும்போது நிறைய இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தில் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. செட்டில் ஆகி என்ன ஆகுதுன்னா, ரொம்ப இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த காலத்திலே வந்து ரொம்ப செழிப்பாகவே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை தேவன்றதுனால அவங்க இருக்கிற இடம் எல்லாமே எப்பவுமே செழிப்பாக தான் இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, எகிப்து மக்களை விட இஸ்ரேல் மக்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப செழிப்பாகவே இருக்கிறத இந்த எகிப்து மக்கள் பார்க்குறாங்க. அப்புறம் பாரோலாம் போனதுக்கப்புறம் யோசேப்பெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மற்ற பாரோலாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் வந்து ரொம்ப செழிப்பாக எகிப்து நாட்டில் இருக்கிறத இந்த பாரோன்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. புதுசாக வந்த பாரோன்லாம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட நேட்டிவிட்டியை நம்ம வந்து இழந்துருவோம். இஸ்ரேல் மக்கள் தான் வந்து இந்த எகிப்தை வந்து அவங்க வந்து பிடிச்சி அவங்க ஆள ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாரோ என்ன பண்ணுறான்னா, இஸ்ரேல் மக்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்லேவ்ஸாக பயங்கர வேலையை வந்து ரொம்ப ஸ்லேவ்ஸ் ஆக்கிறார். நிறைய அவங்க அங்கே இருக்க மக்களெல்லாம் வந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாமே ஃபுல்லாக ஸ்லேவரியில் போடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் வந்து முக்காவாசி மக்கள் வந்து எல்லாம் ஆறாங்கன்னா எல்லாம் ஸ்லேவரிக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ஸ்லேவரி எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலாக அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி சரியான வந்து பாண்டட் லேபர்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க எல்லா இஸ்ரேல் மக்களும். ஸோ இவங்கெல்லாம் செழிப்பாக இருந்த நாட்களுக்குள்ளே மறந்துட்டு இவங்கெல்லாம் வந்து ஸ்லேவரிக்குள்ளே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷம் அவங்க ஸ்லேவரிக்குள்ளே இருக்காங்க. ரொம்ப அந்த வலி தாங்காமல் இஸ்ரேல் மக்கள் வந்து கர்த்தராகிய ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த தேவன்கிட்ட இவங்கெல்லாம் கூக்குரல் கொடுக்குறாங்க. கர்த்தாவே, நாங்கள் வந்து இத்தனை வருஷம் இந்த பூமியில் வந்து இந்த எகிப்தில் வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்களை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு கூக்குரல். அந்த என்டையர் ஜனங்க வந்து அந்த கூக்குரலுக்கு ஜெபிக்கும் போது அந்த சத்தம் கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிது. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, கர்த்தர் முன்னாடி நின்ன உடனே கர்த்தர் வந்து இந்த ஜனங்களை மீட்டுக்கொள்ள ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசேயை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு முன்னாடி
மோசேயுமே எகிப்துல தான் இருந்திருப்பாரு. அவருமே என்ன ஆகுறாருன்னா வந்து அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் மக்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆறாங்க அப்படின்னோடனே அங்க இருக்க ஆண் குழந்தைங்களெல்லாம் கொன்னுறணும்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க. ஆனா வந்து மோசே அம்மா என்ன பண்றாங்க, இவங்கள வந்து பத்திரமா வச்சு அப்புறம் வந்து இவங்க தண்ணியில் அமுச்சிடுறாங்க. ஒரு நைல் நதியில் அமுச்சதுக்கப்புறம் பார்வோனோட அங்க இருக்க அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவரை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க வளர்க்குறாங்க. வளர்த்த உடனே அவங்க என்னாருன்னா, அவர் வந்து அந்த பேலஸ்லேயே வளர்றாரு. ஆனா என்ன அவர் பார்க்குறாரு, நல்லா வளர்ந்து வாலிபன் ஆனோடனே மோசே என்ன கவனிக்கிறாருன்னா, தான் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு எகிப்தோட சோல்ஜர் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹீப்ரூ அந்த இஸ்ரேல் மக்களை அடிக்கிறத பார்த்தோன்னே மோசேக்கு வந்து தாங்கியிருக்காது. ஏன்னா அவர் சொந்த ரத்தம்ன்றதுனால அவருக்கு தாங்காமல் என்ன பண்ணுவார்னா, அந்த சோல்ஜரை அடித்து கொன்று புதைச்சிடுறாரு. ஆனால் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு மோசே இருக்கார். இப்படியே இருக்கிறாரு. ஆனால் அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த இஸ்ரேல்ஸ்குள்ளவே சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். உடனே மோசே கேட்பாரு, நீங்கள் எல்லாம் ஒரே இதுலேருந்து வரீங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னோடனே, அப்போ அந்த இஸ்ரேல் ஸ்லேவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த எகிப்து சோல்ஜரை நீ கொன்ன மாதிரி நீ எங்களையும் கொன்னுடலாம் நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னோட மோசேக்கு பயங்கர பயம் வந்துடும். என்ன பயம் வந்துடும்னா, ஐயோ நம்ம யாருக்குமே இது தெரியாதுன்னு நினைச்சோமே, இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா, இது மட்டும் பாரோ காலில் போய் எட்டுச்சுன்னா நம்மளை வந்து ஒரு வள்ளி ஆக்கிடுவாரு, நம்மளை துவம்சம் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு பயந்து தான் அவர் வேற ஒரு இடத்துக்கு போறாரு. அங்கேயுமே கடவுள் வந்து மோசேக்கு வந்து ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு. அங்கே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார், குழந்தெல்லாம் பெற்றுக்கிட்டு அவர் வந்து அங்கே இருக்கிறார். ஆனால் அவருக்கு வந்து எந்த விதமான பர்பஸுமே இல்லாமல் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் கர்த்தர் முன்குறிச்சிட்டார். ஆல்ரெடி மோசே தான் இந்த இஸ்ரேல் மக்களை வந்து கூட்டிட்டு வரணும், இந்த எகிப்துலேருந்து கூட்டிட்டு வரணும் மோசே முன்குறிச்சு வச்சுட்டு இருந்தனால கர்த்தர் வந்து மோசே மறக்கவே இல்லை. மோசே என்னதான் வந்து எந்த விதமான பர்பஸும் இல்லாமல் வேற ஒரு இடத்துல வந்து தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். ஆனால் கர்த்தர் அந்த இஸ்ரேல் மக்களோட கூக்குரல் கர்த்தர்கிட்ட போனோடனே கர்த்தர் என்ன பண்றாரு, மோசே கிட்ட வர்றாரு. அங்க வரும்போது அவர் என்ன பண்றாரு, அப்ப ஆடு மேய்ச்சிட்டு அவர் இருக்காரு. அப்பதான் தன்னைத்தானே கடவுள் வந்து பர்னிங் புஷ் மூலியமா தன்னைத்தானே அவர் வெளிப்படுத்துறாரு. என்ன பார்க்குறாரு மோசே, ஒரு இடத்துல வந்து அந்த புஷ் எரியறத பார்க்குறாரு. அந்த முட்செடி எரியுது. என்னடா எரியிற மாதிரி இருக்கு, ஆனால் அந்த செடியில் வந்து எந்த விதமான கருகிறதுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கிட்ட போய் பார்க்க போறார். அப்போதான் கர்த்தரோட குரல் அவருக்கு கேட்குது, மோசே நீ கிட்ட வராத, நீ நிற்கிற இடம் வந்து ரொம்ப பரிசுத்தமான இடம், உன் செருப்பை கழட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோட குரல் அவருக்கு கேட்குது. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு. அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், நான் தான் ஆபிரகாமின் தேவன் யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கர்த்தர் வந்து அவருக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மோசே இஸ்ரேலில் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ என்ன பண்ற, அவங்கள போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வா அப்படின்னோடனே மோசேக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என்ன திடீர்னு வந்து இப்போ வந்து இஸ்ரேல் மக்களை போய் காப்பாற்றுக்கிறேன். பிகாஸ் மோசே வந்து சாதாரண மனிதன், அவருக்கு வந்து எந்த விதமான சோல்ஜர்ஸ் கிடையாது, எந்த சாம்ராஜ்யமும் கிடையாது, எதுவும் கிடையாது. பார்வோன்ட்ட போய் நிற்கணும்னா எவனாவது ஒருத்தர் பலசாலியாக இருக்கிறவனால தான் போய் நிற்க முடியும். பட் மோசே வந்து சாதாரண மனிதன், ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு குடும்பத்தை வந்து ஆடு மேய்ச்சிட்டு தான் குடும்பம் உண்டு அவர் உண்டுன்னு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவ்வளோ பொறுப்பை கொடுத்தோன்னு மோசே வந்து பயந்துருப்பார். இன்ஃபேக்ட் மோசே என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னால் பேசக்கூட முடியாது. ஏன்னா பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு ஸ்டாமரிங் இருந்திருக்கும் அவர் வாயில். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு சரியாக கூட பேச தெரியாது, என்ன போய் அங்கே அனுப்புறீங்களே அப்படின்னு கர்த்தருக்கு சரியான கோவம் வந்திருக்கும். அவர் என்ன இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னா, காட் பர்ன்ட் வித் ஆங்கர். சரி, நான் ஒருத்தனை பேச வைக்கிறதும் நான் தான், பேசாமல் போக வைக்கிறதும் நான் தான், ஒருத்தனால காது கேட்குறது என்னால் தான், காது கேட்காம போகிறதும் அதுவும் என்னால் தான், அதனால் நீ வந்து என்கிட்டலாம் அப்படி கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில அடையாளம்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் யாருன்னு எப்படி நான் வந்து பார்வோன்ட்டு நான் இது பண்ணிக்கிறது, நீங்கள் தான் அமிச்சிங்க, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு நான் எப்படி நான் ப்ரூவ் பண்ணணும்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்க கோலை கீழே போடு, அது பாம்பாக மாறுது. அவர் வாழை பிடிச்சி தூக்கும் போது அது வந்து திருப்பி கோலாக மாறிடுது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கையை மறைச்சிக்கோ, உன்னோட ட்ரெஸ் உள்ள இது பண்ணிக்கோ. அப்போ வந்து கை வந்து வெளியில் எடுக்கிறாரு, கை வந்து லெப்ரஸியான மாதிரி இருக்குது. திரும்பி அவர் மறைச்சு திரும்பி கையிலேருந்து எடுக்கிறாரு, திருப்பி கை நார்மலாகுது. இதெல்லாம் நீ போய் பண்ணு அப்படின்றாரு. திருப்பி மோசே சொல்கிறான், எனக்கு பேசலாம் தெரியாது, எனக்கு சரியாக போய் யாரோன்ட்ட போய் தைரியமாக பேச தெரியாது அப்படின்னோட கர்த்தர் என்ன சொல்வார்னா, சரி நீ போ, உன் பிரதர் ஆரோன் இருக்கான், அவன் ஆரோன் நல்லா பேசுவான், இன்ஃபேக்ட் அவன் பிரிஸ்ட் தானே, நீ அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாரோன் மோசேக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. நீ வந்து தனியாக போக பயந்துனா நீ ஆரோனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனும் மோசையும் போகிறாங்க, பாரோ கிட்ட போகிறாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கடவுள் இவ்வளோ தூரம் மோசே கிட்ட பேசுகிறார். ஒரு பெரிய கான்வர்சேஷன் மைட் பி இன்னும் நிறையா பேசியிருக்கலாம், இவ்வளோ தான் நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் ஆரோனை போய் மீட் பண்ணும்போது அவர் ஆரோன் என்ன சொல்கிறார், ஆமாம் கடவுள் வந்து எனக்கு வெளிப்படுத்தினாரு, உன் கூட போய் பாரோ கிட்ட போய் பேச சொல்லி அவர் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாரோ கிட்ட போகிறாங்க.
போகிறாங்க. ஆனால் பார்வோ கிட்ட எந்த விதமான நல்லாலாம் அவங்கள இது பண்ணியிருக்க மாட்டாங்க, வெல்கம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் மக்களை விடு, எங்கள் மக்களை நீ விடு அப்படின்னோடனே, என் கர்த்தரோட மக்கள் அவங்க அப்படின்னோடனே பார்வோ கேட்ட, உன்னையும் எனக்கு தெரியாது, நீ ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னெல்லாம் விட முடியாது அப்படின்னோடனே கர்த்தர் வந்து அது மோசே வந்து அவர் சொல்கிறாரு. அவர் வந்து அந்த கோலை போடுறாரு, பாம்பு வருது, அந்த பாம்பு இது பண்ணோன்னே உடனே வந்து பார்வோ என்ன சொல்கிறேன்னா, இதை விட பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ்லாம் என்கிட்ட இருக்காங்க அப்படின்னோடனே அவர் வந்து அங்கே இருக்க மெஜிஷியன்ஸ் எல்லாம் வர வச்சோன்னே அவங்களும் கோலை போடுறாங்க, அதெல்லாம் பாம்பாக மாறுது. மோசேக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காரு. ஆனால் என்ன ஆகும்னா, மோசே கிட்ட இருந்த பாம்பு என்ன பண்ணுன்னா அந்த 3 பாம்பையும் வந்து முழுங்கிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே, ஆனால் இருந்தாலும் பார்வோ வந்து இல்லை நான்லாம் விட முடியாது அப்படின்னோடனே அவர் வந்து அதுவுமே பைபிள் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் தான் பார்வோனோட மனசை கடினமாக்கினார். ஏன்னா நிறைய அதிசய அற்புதம் செய்ய தான் இஸ்ரேல் மக்களோட ஃபெய்த் வரணும், மோசையோட ஃபெய்த்தும் அப்போ தான் பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு உடனே பார்வோ விடவே இல்லை. நிறைய வாட்டி பார்வோனோட மனசு கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தண்ணியை வந்து ரத்தமாக்குறாரு, ஃப்ராக்ஸ் அனுப்புறாரு, பிளேக்ஸ் அனுப்புறாரு, எதுக்குமே பார்வோ வந்து அசையவே மாட்டார். கடைசியில் என்ன ஆகும்னா, நீ வந்து இஸ்ரேல் மக்களை விடாட்டி, மோசே சொல்லியிருப்பார், இஸ்ரேல் மக்களை விடாட்டி நீ என்ன ஆகும்னா தலஞ்ச புள்ளையெல்லாம் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் வீட்டிலலாம் மார்க் பண்ணிடுறாங்க எந்தெந்த வீட்டில். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நீ வந்து எந்தெந்த இஸ்ரேல் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குழந்தையெல்லாம் சாகடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாம் போய் அந்த எகிப்து அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, மோசே சொன்ன மாதிரி எகிப்தில் இருக்க ஃபஸ்ட் பார்ன் கிட்ஸ் எல்லாம் வந்து பசங்கள்லாம் இறந்த உடனே அப்புறம் பார்வோ சொல்வார், தயவுசெய்து நீ வந்து அந்த ஜனங்களை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மோசே வந்து ஜனங்களை கூட்டிட்டு வந்தோடனே திருப்பி பார்வோனோட மனசு வந்து மாறிடும். நீ போய் அந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னோடனே இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. எல்லாத்தையும் கிளம்பி போய் என்டையர் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்கள் சொல்லுவாங்க, பெண்களோட கணக்கும் அந்த குட்டி பிள்ளைங்களோட கணக்கும் நமக்கு தெரியாது. ஸோ டபுள் த பீப்புளாக இருந்திருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் கிளம்பி மோசேயும் ஆரோன் பின்னாடி போகிறாங்க. போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, செங்கடல் நடுவில் வந்துடுது. செங்கடல் நடுவில் வருது. பின்னாடி பார்த்தா பார்வோனும் அவரோட சோல்ஜர்ஸும் வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க மக்கள்லாம் இவ்வளோ தூரம் கர்த்தர் பண்ணதை எல்லாம் மறந்துட்டு மோசே கிட்ட முணுமுணுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எங்களை சாகடிக்க தான் வந்தியா, எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மோசே கிட்ட புலம்புறாங்க. இன்ஃபேக்ட் மோசேயுமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பார். கர்த்தாவே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கர்த்தர்கிட்ட போய் நிற்கும் போது மறுபடியும் கர்த்தர் வந்து மோசே கிட்ட பேசியிருப்பார். நீ வந்து என்ன பேசியிருப்பாருன்னா, நீ சும்மா என்கிட்ட நீ கேட்காத, உன் கையில் என்ன இருக்குது, கோல் இருக்குல்ல, அதை வச்சு நீ அதிசய அற்புதம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோல் எடுத்து அவர் வந்து வானத்தை நோக்கி அவர் வந்து ஜெபம் பண்ணுறாரு. செங்கடலில் அவருக்கு வழி கிடைக்குது. வழி கிடைச்ச உடனே இவங்க எல்லாம் போயிடுறாங்க. அப்போ பார்வோன் சோல்ஜர்ஸும் வரும்போது அந்த செங்கடல் வந்து ஃபுல்லாக மூடி அங்கே இருக்க மக்கள்லாம் இறந்துடுறாங்க. ஸோ நான் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து மோசே கிட்ட பேசிட்டே தான் இருந்திருப்பார். 40 வயசுல தான் அவர் வந்து வனாந்திரத்துக்கு அவர் ஓடிடுறாரு. 40 இயர்ஸ் அவர் இருக்கும்போது எகிப்துலேருந்து ஓடிடுறாரு. 40 இயர்ஸ் வந்து அவர் ஃபேமிலியோடு இருக்கார். கர்த்தரோட அழைப்பு 80 இயர்ஸில் அவருக்கு வருது. 80வது வயசில் கர்த்தர் அவர் அழைக்கிறார். அழைச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. கிட்டத்தட்ட 120 இயர்ஸ் வரைக்கும் அவர் வந்து கர்த்தரோட நடக்கிறார். அப்புறம் அவர் வாக்களிக்கப்பட்ட பூமியை வந்து அவர் பார்க்காமலே அவர் இறந்துடுறாரு. ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார். என்னன்னா, தண்ணியை வந்து பாறையை போய் அடிக்க கர்த்தர் வந்து பாறைக்கிட்ட போய் அவங்கள ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள்லாம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது இஸ்ரேல் மக்கள்கிட்ட அவர் வந்து பயங்கர இவங்கெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணனால அவர் என்ன பண்ணுவார்னா, கோவப்பட்டு அந்த பாறை மேலே அடிச்சிருவார். அடித்த உடனே கர்த்தர் வருவார். வந்து தண்ணி வந்துடுது, கர்த்தர் வருவார். நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நான் பாறை கிட்ட போய் பேசுன்னு சொன்னேன். உன்னை யார் பாறையை போய் அடிக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து சரியான கோவத்தில் மோசையை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு நீ போவே மாட்ட. அப்போ நீ வந்து இவ்வளோ தூரம் வந்த, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, என் முகம் உனக்கு தெரியும். 40 வருஷம் நீ என்னோட நடந்திருக்க, என் முகம் உனக்கு நல்லாவே தெரியும். நான் வந்து பாறைக்கிட்ட போய் பேசுனா நீ ஏன் பாறையை போய் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போவே மாட்டேன்னு கர்த்தர் மோசையை பார்த்து பயங்கர கோபமாக பேசியிருப்பார். இன்ஃபேக்ட் மோசைக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், இந்த இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்துலேருந்தே முடிவு வரைக்கும் இவங்க வந்து அவரை வந்து நச்சரிச்சுட்டே தான் இருந்திருப்பாங்க. என்ன நீ இவ்வளோ தூரம் வந்து அது கொடுக்க மாட்டேங்கிற. இன்ஃபேக்ட் வந்து சாப்பாடு மண்ணா பொழிஞ்சிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே மண்ணா சாப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து போர் அடிச்சு அவங்க திருப்பி மோசே கிட்ட போவாங்க. நாங்கள் இஸ்ரேலில் இருந்தப்போ நாங்கள் அதை சாப்பிட்டோம், மீன் சாப்பிட்டோம், கறியை சாப்பிட்டோம் அப்படின்னு இவங்க புலம்பும் போது திரும்பி மோசே வந்து கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லுவாங்க, சரி வானத்துலேருந்து வந்து
இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வரும், இவங்க சாப்பிட்றதுக்கு கறியெல்லாம் இருக்கும், அதை வந்து கறியாக சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசே ரொம்ப கஷ்டப்பட்டுருவார். அந்த 40 years வந்து நிறைய கஷ்டத்துக்குள்ள தான் இப்போ நிறைய அவங்க திட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் 10 கட்டளை வாங்கும்போது இவங்கெல்லாம் வந்து இஷ்டம் போல் இருந்திருப்பாங்க. இஷ்டம் போல் இந்த மோசே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த 10 கட்டளையே உடச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பி போய் இன்னொரு 10 கட்டளையே வாங்கிட்டு வர. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த மோசேக்கு கர்த்தர் என்ன சொல்வார்னா, நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போவே மாட்டேன் அப்படின்னு மோசே கிட்ட சொல்லிடுவார். இதை நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் கான்வர்சேஷன் பண்ணுவார். கர்த்தர் இப்படிலாம் பேசுவாரா, அப்படிலாம் பேசுவாரா. இன்னொரு விஷயமும் இருக்கு, கர்த்தர் ஒரே மாதிரியும் பேச மாட்டார். மோசே கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பர்னிங் புஷ் மூலமா வேற மாதிரி பேசினார். அதே கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொல்வார்னா, நான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னோன்னு அதுக்கு தனியாக அவங்க ஆயத்தப்பட்டிருப்பாங்க. அந்த மலைக்கிட்ட தான் கர்த்தர் வரப்போறாரு அப்படின்னோன்னு அந்த மலைக்கிட்ட யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் வரப்போறாரு, இவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி அந்த சுட்டு வட்டாரத்துக்குள்ளே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் போக விடாம ரொம்ப பரிசுத்தமாக அந்த மவுண்டனை வச்சிருப்பாங்க. கர்த்தர் வர நாள் அன்னைக்கு இவங்க எல்லாம் அசம்பிள் ஆறாங்க. இஸ்ரேல் மக்கள் மோசே எல்லாம் அசம்பிள் ஆறாங்க. ரொம்ப ஆசையாக தான் இஸ்ரேல் மக்களும் வந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் வரும்போது இடிமுழக்க சத்தத்தோட அவங்க வராங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மக்கள்லாம் ரொம்ப பயந்துருப்பாங்க. பயந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, ஒரு தண்டர் போல, ஒரு இடி முழக்கம் சத்தம் போல கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு கிட்ட பேச வர்றார். இன்ஃபேக்ட் அந்த மலையே ஆடுனுச்சு, இட் ஷூக் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கு. அந்த இடமே அசைஞ்சுது, அந்த மலையே அசைஞ்சுது, கர்த்தரோட சத்தத்துக்கு அந்த மலையே அசைஞ்சுது. அதனால நம்ம வந்து கர்த்தர் இப்படி தான் பேசுவார், அப்படி தான் பேசுவார், என்கிட்ட இப்படி தான் பேசினாரு, கர்த்தர் இப்படிலாம் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே கர்த்தரை ஒரு வட்டத்துக்குள்ள வைக்க கூடாது என்று ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், நிறைய ஜனங்க கர்த்தர் இப்படிதான் பேசுவார், அப்படிதான் பேசுவார்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஆவியானவர் சொல்றார். இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். மனம் தருவங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த மலை கிட்ட வரும்போது, கர்த்தர் வரும்போது இவங்கெல்லாம் பயந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மோசே கிட்ட, மோசே கர்த்தரை எங்ககிட்ட பேச வேணான்னு சொல்லு, எங்களுக்கு பயமா இருக்கு, அவருக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அது உன்கிட்ட சொல்லட்டும், நீ வந்து எங்ககிட்ட சொல்லு, அவர் எங்ககிட்ட பேச வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள்லாம் மோசே கிட்ட பேசியிருப்பாங்க. உடனே மோசே என்ன சொல்வார்னா, த ஃபியர் ஆஃப் காட் வில் கீப் யூ ஃப்ரம் சின்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து உங்களை பயமுத்ததுக்காக கர்த்தர் அப்படி வரல, கர்த்தரோட பயம் வந்து உங்களை பாவத்தை செய்ய விடாம தடுக்கும், அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மோசே வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்லுவார். ஸோ இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் வந்து எல்லார்ட்டையும் பேசதான் ஆசைப்படுறார். நான் இவங்க கிட்ட தான் பேசுவேன், பாஸ்டர்ஸ் கிட்ட தான் பேசுவேன், உங்கள் தலைமை போதகர் கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கர்த்தர் சொல்லவே மாட்டார் என்று ஆவியானவர் சொல்றார். இனி வர நாட்கள்ல சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் பேச தயாரா இருக்கேன் என்று கர்த்தர் சொல்றார். அதான் வசனம் சொல்லுது. யோவேல் 2:28 வசனம், மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். இனி யாரையும் தர்க்கம் பண்ணாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ஊழியக்காரங்களை தர்க்கம் பண்ணாதீங்க. முகமுகமா யாராவது பார்த்தேன் சாட்சி சொன்னாங்கன்னா அவங்க தர்க்கம் பண்ணாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். அப்படி தர்க்கம் பண்ணீங்கன்னா என் பட்டையோ பாபா ரொம்ப கொடூரமா உங்க வீட்டுல வரும். கொடூரமா நியாய தீர்ப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார். தப்பா பேசுறீங்களோ இனி வர நாட்கள்ல மன்னிப்பே கிடையாது என்று கர்த்தர் சொல்றார்.
ஸோ கர்த்தர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார். இன்ஃபேக்ட் சாமுவேல் தீர்க்கதரிசிலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கர்த்தர் வந்து பேசுறாரு. அவர் 12வது வயசுல வந்து கர்த்தர் வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேல் சாமுவேல்ட்டு. இன்ஃபேக்ட் சாமுவேலுக்கு யார் கூப்பிடுறானே அவருக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் தான் கூப்பிடுறாரா இல்லை அவரோட பிரிஸ்ட் தான் கூப்பிடுறாரான்னு தெரியாமல் அவர் பிரிஸ்ட்டை போய் எழுப்பார், நீங்கள் தான் என்ன கூப்பிட்டீங்களான்னு. ஸோ கர்த்தர் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசினார். எலியா கிட்ட வேற மாதிரி பேசினார், மோசே கிட்ட வேற மாதிரி பேசினார், பவுல் கிட்ட வேற மாதிரி பேசினார். ஸோ ஒவ்வொரு தீர்க்கதரிசிங்க கிட்டையும் ஒவ்வொரு தேவ மனிதர்கள் கிட்ட வேற 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 மாதிரி அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டார். பிகாஸ் அவர் எப்பேற்பட்ட கர்த்தர்னா அண்ட சராசரத்தையும் படைச்ச கர்த்தர். ஸோ அவருக்கு வந்து எப்பவுமே வந்து அவரை ஒரே மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் என் பையனுக்கு தான் இந்த பயாலஜி அதெல்லாம் நான் இந்த ஜாகிரஃபிலாம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது நான் படிக்கிற காலத்தில் நான் ரொம்ப ஆராய்ஞ்செல்லாம் படிக்கல. பட் அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போது தான் என்னடா இவ்வளோ தூரம் படிச்சிருக்காரா, கர்த்தர் பிளானட்ஸ் எப்படி படைச்சிருக்காரு, ஒவ்வொரு விஷயத்துல சயின்ஸ் இருக்கு, ஏன் சூரியன் இவ்வளோ வட்டமா இருக்கு, ஏன் மூணு இவ்வளோ இந்த மாதிரி வட்டமா படைச்சிருக்காரு, ஏன் இதெல்லாம் வந்து படைச்சிருக்காரு, ஏன் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்குமே சயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் படைச்சது தான் கர்த்தர். அப்போ அவர் எவ்வளோ பெரிய கர்த்தரா இருக்கணும். அதனால சும்மா நம்ம கர்த்தரை வந்து எப்பவுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்கிடவே கூடாது. இந்த கடைசியில காலத்துல கர்த்தர் ஒவ்வொரு மனிதன் கிட்டையும் முகமுகமா பேச ஆசைப்படுறாரு, சஞ்சரிக்க ஆசைப்படுறாரு. ஆக்சுவலி ரொம்ப 18வது நூற்றாண்டுல வில்லியம் கேரின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்தார். பட் அவர் பயங்கர ஞானமுள்ள ஒரு பர்சன். என்ன மாதிரி ஞானம் அப்படின்னா, அவர் வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் இந்த செடிகளை பற்றிலாம் படிக்க அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தவர். அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னால அவர் ரொம்ப படிப்பெல்லாம் கண்டினியூ பண்ணல. பட் அவர் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கிற ஒரு மனிதன். நான் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது ஒன்று தான், ப்ளீஸ் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு ஸ்டடி. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து படிக்கிறத விட நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. நான் எனக்கு நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம். ஏன்னா எங்கள் அம்மா என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து நிறைய புக்ஸ் படி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வில்லியம் கேரியுமே என்ன பண்ணுவார்னா நிறைய புக்ஸ் படிப்பாராம். சின்ன வயசில் நிறைய புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்தால் அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல புக்ஸ் படிக்கிற பழக்கம்னா அவருக்கு தன்னைத்தானே லாட்டின்லாம் அவர் கற்றுக்கிட்டாரா. அவர் வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டாரா. இன்ஃபேக்ட் அவர் ஹீப்ரு கற்றுக்க 15 கிலோமீட்டர் நடந்து போவாராம் ஹீப்ரு கற்றுக்க. அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப படிப்பில் ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கார். அவருக்கு 17வது வயசுல தான் அவர் வந்து ஜீசஸை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கனால அவர் வந்து ஒரு ஷூ மேக்கர் கிட்ட வந்து அவர் சேர்ந்துக்கிறார். அங்கே போய் வேலை செய்கிறாரு. அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறார், ஜான் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கிடைக்கிறார். அந்த ஜான் வார் தான் ஜீசஸை பற்றி அவர் நிறைய சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் அங்கே நிறைய புஸ்தகம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மேப் ஒன்று வச்சுருப்பாராம். இப்போ என்ன மேப்னா, எந்தெந்த ஊர்லலாம் ஜீசஸை பற்றி தெரியல நம்ம அந்த தேசத்துக்கு போய் நம்ம மிஷினரியாக போகணும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து இந்த ஏஷியா மேப் இதெல்லாம் வச்சு அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அவர் இருப்பாரா, நிறைய புத்தகம் படிப்பாராம். அந்த டைம்ல அவர் ஜான் வெஸ்லின்னு அவரும் ஒரு பெரிய ஊழியக்காரர். ஜான் வெஸ்லியோட ப்ரீச்சிங் கேட்டு அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவர் இன்னுமே நிறைய ஜெபத்தில் அவர் வந்து சரி நம்ம வந்து மிஷினரியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. 1793 வந்து அவர் வந்து இதுக்கு வராரு, இந்தியாவுக்கு வராரு. நவம்பர் மாதம் 1793 வந்து கொல்கத்தாக்கு வராரு. இன்ஃபேக்ட் 93 அவர் வந்து வந்தது நவம்பர், ஆனால் அவர் ஜூன் மாதமே அவங்க கிளம்பியிருப்பார். ஒய்ஃபோட பிள்ளைங்களோட வந்து ஜூன் மாதமே கிளம்பிடுறாரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் பிள்ளைங்களுக்குலாம் வர இஷ்டம் கிடையாது. அது என்ன மாதிரி ஊருன்னு தெரில, என்னன்னு தெரியல, என்ன சாப்பாடுன்னு தெரில, எங்களை ஏன் இப்படிலாம் கூப்பிட்றீங்கன்னு வில்லியம் கேரி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்மலாம் வந்து கடவுளுக்காக சேவிக்க வந்தோம், எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுளுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜூன் மாதம் அவங்க ஏறுறாங்க. ஆனால் பயங்கர இந்த இப்போல்லாம் வந்து இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. அந்த டைமில் வந்து ரொம்ப ஷிப்பு வந்து பயங்கர ஸ்டாம்லாம் இருந்தனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபேக்ட் 6 மாதம் டிலே ஆகுது. 6 மாதம் கப்பல்லே வராங்க. ஆனால் அந்த டைமையுமே அவர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஒரு ட்ராவலர் வர்றார். அவர் வந்து ஒரு பெங்காலி ட்ராவலர். அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா, நல்லா இது கற்றுக்கிறார், பெங்காலி கற்றுக்கிறார். ஷிப்லேயே பெங்காலி கற்றுக்கிறார். நம்ம அந்த ஊருக்கு போனால் பெங்காலி பேசணுமே எல்லாம் பண்ணுமேனு அந்த ஷிப்லேயே அவர் பெங்காலிலாம் அவர் கற்றுக்கிறாரு. நவம்பர் மாதம் வந்து இறங்குறாரு. இன்ஃபேக்ட் அவர் இங்கே வரும்போதே ஹீப்ரு, இட்டாலியன், டச், ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் அவர் நல்லா தெரிஞ்ச மனிதனாக இருக்கிறார். வராரு. வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பெங்காலிலாம் ட்ராக்ஸ் எல்லாம் இது பண்ணி அவர் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் போய் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு மக்கள் கூட ஜீசஸை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு.
இருந்தாலும் டெய்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் போகிறாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த டைமில் காசு வேற கிடையாது. ஏன்னா வந்து ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால அவங்க ஒய்ஃப் திட்டுறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு தேசத்துக்கு கூப்பிட்டு வந்தீங்க, கிளைமேட் ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலை, எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, எங்களை ஏன் அப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது வேற ஒய்ஃபோட ப்ரெஷர் வேறு. ஸோ இதெல்லாம் அவர் இருக்காரு. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு அவரோட ஒரு 5 வயசு பிள்ளை வந்து இறந்துடுறான். அந்த இறந்தோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைய வந்து கையில் தூக்கிட்டு போய் யாரும் அந்த டைமில் அவருக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு போக கூட இந்தியன்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரே தான் பிள்ளைக்கு குழியை தோண்டி அவர் புதைச்சிட்டு அழுகுறாரு. அப்போ அவர் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே இருக்கணுமா அப்படின்னோன்னே அவர் ஆனால் வந்து நைட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட ஒன்றும் சொல்ல, பட் நைட் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அந்த பெங்காலியில் ஹிந்திலெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்காரு. அந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அழுகுறாரு கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, பிள்ளைங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன், சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோமே அப்படின்னு அவர் அழுதுக்கு கருத்தட்ட ஜெபம் பண்ணிட்டுருக்கார். ஜெபம் பண்ணும்போது அங்கே வந்து வெளியிலேருந்து ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒருத்தர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே செராஃபூர்னு ஒரு இடத்துக்கு, வெஸ்ட் பெங்கால்லே ஒரு இடம் இருக்குது செராஃபூர், நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, டையிங் கம்பெனியில் வேலை கிடச்சி, சூப்பர்வைசர் வேலை அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே ஒரு ஃபேமிலியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு சூப்பர்வைசர் வேலை கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போ நமக்கு சாப்பாடுக்கு கஷ்டமே கிடையாது, சூப்பர்வைசிங் ஜாப் தானே, சூப்பர்வைசிங் ஜாப்ல வந்து நம்ம சூப்பர்வைஸ் பண்ணால் போதும், மீதி வேலையெல்லாம் நான் வந்து எனக்கு கர்த்தரோட ஊழியத்துக்காக வந்து நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்டையர் ஃபேமிலி அந்த இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. போன உடனே ரொம்ப செழிப்பாயிடுறாங்க, ஏன்னா சம்பளம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க டையிங் கம்பெனியில் வந்து சூப்பர்வைசிங் வேலையெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு நிறைய டைம் கிடைக்குது. அந்த நிறைய டைமிங்கில் எல்லா டிரான்ஸ்லேஷன், இன்ஃபேக்ட் பெங்காலி, பஞ்சாபி, ஒரியா, அஸ்ஸாமி, மராட்டி, ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட், இவ்வளோ மொழி அவர் கற்றுக்கிறார். மொழி ஒவ்வொரு மொழியாக டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு நிறைய பேப்பர் வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எழுதி வச்சிருக்காரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்னோடனே ஒரு நாள் வந்து இன்னொரு மிஷினரி அவரை பார்க்க வர்றாரு. என்ன வராருன்னா, வில்லியம் கேரிக்கிட்ட என்ன வராருன்னா, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்களை பற்றி நாங்கள் இங்கிலாண்டில் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா வில்லியம் கேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பண்ணுறதெல்லாம் யாருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சோமே அப்படின்னோன்னா, இல்லை இங்கிலாண்டில் உங்களை பற்றிலாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களெல்லாம் ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்தோன்னா ஒரு ரூமுக்கு போகிறாங்க, நிறைய பேப்பர்ஸ் பார்க்குறாங்க. இது என்னென்னா, இல்லை நான் எல்லாம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னோன்னா, உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை என்ன பண்ண போகிறீங்க, இல்லை நான் வந்து பிரிண்டிங் பண்ணணும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னோடனே உடனே அவர் மிஷினரி சொல்லுவாராம், நாங்கள் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்கன்னு. வில்லியம் கேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஐயோ நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஹிந்தி, பெங்காலின்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்க எல்லா டிரான்ஸ்லேஷனுமே வில்லியம் கேரி தான் பண்ணார். எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி, இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து சதி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. என்னன்னா, கணவர்கள் ஹஸ்பண்ட்ஸ் இறந்தாலே வைஃபையும் சேர்த்து கொண்டுடுவாங்களாம். இது வந்து அவர் பயங்கரமாக வந்து எதிர்த்தார். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இன்ஃபேக்ட் ராஜாராம் மோகன் ராயுமே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர், அவருமே இதுக்கு எதிர்த்தார். ஸோ இவர் வந்து மிஷனரி ஒர்க் மட்டும் பண்ணல, நம்ம கவர்மெண்ட்டோட சேர்ந்து இந்த ராஜாராம் மோகன் ராயோட சேர்ந்து அவர் என்ன பண்ணார்னா இந்த சதி சிஸ்டமாக ஒழிச்சார். இன்னும் நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் நமக்காக அவர் பண்ணார். இந்தியாவில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பால்ன்றார், பெங்காலியை ஃபஸ்ட்டு அவர் கன்வெர்ட் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் கிருஷ்ணா பாலுமே ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆயிடுறாரு. நிறைய விஷயங்கள் பண்ணார். அவர் சொல்கிறது ஒன்று தான், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அப்படின்னா கர்த்தர்கிட்டேருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். ஸோ கர்த்தர் இனி வர நாட்களில் வில்லியம் கேரி மாதிரி, ஸ்வாத் சையர் மாதிரி, ஜீகன் பால் மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்களை தான் தேடுறேன் என்று ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், இனி வர நாட்கள் ரொம்ப கொடூரமான நாட்கள் என்ற கர்த்தர் சொல்றார். நான் மறுபடி சொல்றது இதுதான், ரிகந்த ராபாலோ, நீங்க சரியான நியாய தீர்ப்பின் நாட்களுக்குள்ள போயிருக்கீங்க, ரிகந்த மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரீதா ரசத ராபாலோ ரிகந்த ரஷத ராபாலோ ரிகபா உரிகந்த ராபாலோ ரிகபம் உரிக்கந்தர் ராபால், சின்ன சின்ன பிள்ளைகள் மேல ரிக்கந்தர் ராபால். யோவேல் 2:28 வசனம் வருது, ரிக்கந்தர் அபிஷேகம், ரிக்கந்தர் அனாயிண்டிங், ரிகாபாபா அனாயிண்டிங், ரிகாபா ரிசீவ், ரிகாபாபா ரிசீவ், ரிகாபாபா ரிசீவ், ரிஷதர் ராபால் ரிக்கந்தர் ரஷதர் ராபாலோ ரிகபா துராபாலா ரிகம்பா ராபாலோ ரிகபா துராபாலா ரிகபாபா உராதர் ரஷதர் ராபாலோ ரிகபாபா துராபாலோ ரிகபாபா ரிஷதர் ராபாலோ ரிகபாபா. In Jesus name I pray. Amen. Thank you Jesus.